வெற்றிக்கு தேவையான குணநலன்கள். நேர்மை, தொழில் தர்மம், சுய பராமரிப்பு, தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்புகள், சேமிப்பு, பேச்சுவார்த்தை, சுயத்தை விளம்பரப்படுத்துதல், உள்ளுணர்வு. நேர்மை. நேர்மை என்பது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் சரியான காரியத்தை செய்வதாகும். சரியானவையாக மட்டும் இருப்பதனால் சரியான காரியங்களை செய்யும் ஊழியர்களையே நிறுவனங்கள் விரும்புகின்றன. நீங்கள் ஒரு நேர்மையான நபராக இருந்தால் உங்கள் முதலாளி உங்களுக்கு மதிப்பளிப்பார் மற்றும் முக்கியமான வேலைகளை உங்களிடம் ஒப்படைப்பார். ஒரு நபர் நம்பப்படும் போது அவர் நிறுவனத்திற்குள் முன்னரே அனுமதிக்கப்படுகிறார். தொழில் தர்மம். உங்களை யாரும் கண்காணிக்காமலே நீங்கள் வேலை செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். உங்களால் முயற்சி எடுக்க முடிந்து இலக்குகளை செயல்பாடாக மாற்ற முடிந்தால் அது பிரம்மாண்டமான மதிப்பாக இருக்கும். சுதந்திரமாக வேலை செய்யும் உங்கள் திறனை நிரூபியுங்கள். வாய்ப்புகள் திறக்கப்படும். சுய பராமரிப்பு. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற்றுள்ள ஊழியர்களையே தரமான தொழில் நிறுவனங்கள் விரும்புகின்றன. உங்கள் குடும்ப வாழ்வையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வீட்டில் நெருக்கடி ஏற்படும் போது அவை பெரும்பாலும் பணியிடத்திற்குள் வருகின்றன. தன்னம்பிக்கை. இந்த குணத்தை அதிக அளவில் பெற்றுக்கொள்ளுங்கள். இது விரைவாக ஆணவத்தை ஒடுக்கிவிடும். அர்ப்பணிப்பு. நிறுவனத்தின் வெற்றிக்கு ஊழியர்களிடம் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு தேவை. நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போது உங்கள் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியை வைத்துக்கொள்ள நீங்கள் உறுதியளித்து இருக்கிறீர்கள் என்று மக்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு வேலையை முடிப்பீர்கள் என்று சொல்லும்போது உங்களின் வார்த்தையின் அடிப்படையில் மக்கள் செயல்படுகிறார்களா? நீங்கள் சொல்வதையே செய்யும் பழக்கத்தையும் உருவாக்கிக் கொள்ளுங்கள். சேமிப்பு. வெற்றிகரமாக இருப்பதற்கு சேமிப்பு செய்வது எவ்வாறு என்பதை நீங்கள் கற்றறிந்து கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை என்பது இரு தரப்பினர்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் செயலாகும். உங்கள் முதலாளி உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார். சுயத்தை விளம்பரப்படுத்துதல். இது நான் நற்பணி செய்கிறேன் என்று மற்றவர்களிடம் சொல்லும் திறனாகும். உங்களுக்கு காண்பிக்கிறேன். சுயத்தை விளம்பரப்படுத்துதல் என்றால் பொய்யை உருவாக்குவது பற்றியது அல்ல. உள்ளுணர்வு.